சற்று முன் திமுகவில் இணைந்த கேபி அன்பழகன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தருமபுரி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியானது 1971ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வருகிறது. இங்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன. 1989ஆம் ஆண்டிற்கு பின்னர் திராவிட கட்சிகளுக்கு சாதகமாக மாறியது. அதிலும் 2001 முதல் 2021 வரை அடுத்தடுத்து நடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவை சேர்ந்த கேபி அன்பழகன் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். இவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். மேலும் கேபி அன்பழகன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இவரது சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்திற்கு உட்பட கெரக்கோட அள்ளி ஆகும். எனவே சொந்த தொகுதி, பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர், கட்சியின் மூத்த தலைவர், மாவட்ட செயலாளர் போன்ற காரணங்களால் தேர்தல் அரசியலில் தொடர்ந்து வெற்றி கனி பறித்து வருகிறார். இன்னும் சொல்ல போனால் தருமபுரி அதிமுகவின் மூலமாகவே கேபி அன்பழகன் தான் உள்ளார். பாலக்கோடு தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள், வெள்ளாள கவுண்டர்கள், செட்டியார்கள் அதிகமாக வசிக்கின்றனர். எனவே தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பதிலும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக கேபி அன்பழகன் தான் இருப்பார் என்கின்றனர். இவரை ஓவர்டேக் செய்யும் அளவிற்கோ அல்லது வேறு செல்வாக்கு பெற்ற தலைவர்களோ பாலக்கோடு தொகுதியில் இல்லை. அது மட்டுமின்றி தேர்தல் செலவுகளை குறைவின்றி செய்யக்கூடியவர். உள்ளூரில் நல்லது கெட்டது என்றால் கேபி அன்பழகனை பார்த்து விடலாம் என்கின்றனர் உள்ளூர் மக்கள். அது மட்டுமின்றி பொது மக்களிடம் நெருங்கி பழகக்கூடியவர். இவருக்கு 2 மகன்கள் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவரை கட்சி நிகழ்ச்சிகளில் பிரதானப்படுத்தும் வேலைகள் படுஜோராக நடந்து வருவதாக கூறுகின்றனர். மறுபுறம் திமுகவை எடுத்துக்கொண்டால் 2 முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த PK முருகனின் பெயர்தான் பெரிதாக அடிபடுகிறது. 2021 தேர்தலில் 28,100 வாக்குகள் வித்தியாசத்திலும், 2016 தேர்தலில் 5,983 வாக்குகள் வித்தியாசத்திலும் தோல்வி அடைந்தார். இருந்தாலும் இவருக்கு மீண்டும் சீட் கிடைக்காது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இந்த சூழலில் திமுகவில் மாவட்ட கவுன்சிலர் சூப்பிரண்டு சுப்பிரமணி, அவரது சகோதரர் சந்திரமோகன், பாலக்கோடு பேரூராட்சி தலைவர் முரளி ஆகியோர் கட்சி தலைமையிடம் சீட் கேட்டு காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. திராவிட கட்சிகளை தாண்டி பிரபலமாக இருப்பது பாமக தான். பிரதான பலமாக இருந்து வருகின்றனர். அதிலும் தருமபுரி என்றாலே பாமக தான் செல்வாக்கு பெற்ற கட்சி என்கிறார்கள். ஆனால் பாலக்கோடு தொகுதியை பொறுத்தவரை கேபி அன்பழகனை தாண்டி வெற்றி பெறக்கூடிய பாமக பிரபலம் யாரும் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. பாமக தனித்து போட்டியிட்ட 2016 சட்டமன்ற தேர்தலில் 3ஆம் இடத்தை பிடித்தது கவனிக்கத்தக்கது. இதற்கு முன்பு 2021 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தும் பாமக 2ஆம் இடத்தை பிடித்தது. இத்தகைய சூழலில் பாலக்கோடு தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கையை ஓங்கியிருப்பதாக கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் தனக்கு கிடைக்க வேண்டிய தொகுதி கிடைக்காது என்று அதிருப்தியில் இருந்து வருகிறார் கேபி அன்பழகன். இது குறித்து பல முறை எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முயற்சி எடுத்தும் கடும் அதிர்ச்சியில் இருந்துள்ளார் கேபி அன்பழகன். இதனால் கோபமடைந்த அவர் அதிமுக கட்சியில் இருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய உள்ளார். இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.